உலக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கடந்த 10 தினங்களாக ஆண்மை குறைவு, இம்பார்ட்டன்சி அண்ட் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற ஆங்கிலத்திலே அந்த தலைப்பிலே உங்களோடு கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கின்றேன். நேற்று இடுப்பு எலும்புகளில் விபத்து ஏற்பட்டு முறிவு ஏற்பட்டால் என்ன நேரிடும் என்று பார்த்தோம். இன்று ஹார்மோன் சுரப்பிகள், எண்டோக்ரைன் இடி, ஒருவருக்கு சர்க்கரை வியாதி வந்துவிட்டால் நிச்சயமாக அவர்களுடைய உடலில் 60% ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஈரல் வியாதி வந்துவிட்டால் 25% ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தைராய்டு வியாதிகள் வந்துவிட்டால் 2%, ஹைப்பர் புரலாக்டின் ஹார்மோனுடைய அதிக சுரப்புத்தன்மையினால் 1% அவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சர்வதேச விஞ்ஞானிகள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்னொரு உண்மையையும் மக்களுக்கு பகிர்ந்துள்ளார்கள். அவருடைய வயது மூப்பிற்கும் இந்த ஆண்மை குறைவிற்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகின்ற பொழுது, 40 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு 39% ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 50 வயதை நெருங்கிவிட்டால் 48%, 60 வயதிற்கு மேல் 57%, 70 வயதை தாண்டிவிட்டால் 67% ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மருத்துவ விஞ்ஞான ஆராய்ச்சிகள் கோடிட்டு காட்டுகின்றன. இவை அத்தனைக்கும் என்ன லேட்டஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் என்றால், பினைல் சிஸ்டாலிக் வெலாசிட்டி, அதாவது அவருடைய இனவிருத்தி உறுப்புகளில் உள்ள இரத்த ஓட்டம் 25 cm/s, இதை கண்டுபிடித்து விட்டாலே அவருக்கு இந்த ஆண்மை குறைவு வியாதி இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு விஞ்ஞானிகள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களும், அதனால் ஏற்படுகின்ற வியாதிகளும், அதனால் ஏற்படுகின்ற ஆண்மை குறைவு பாதிப்புகளும் என்ற தலைப்பிலே ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, ஒருவருக்கு மது அல்லது ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், இவை இரண்டும் இருக்கும் பட்சத்தில் 56% ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உடல் பருமன், ஒபிசிட்டி என்ற ஆங்கிலத்திலே கூறுவார்கள், அது தன் உடலிலே அதிகம் ஏற்பட்டு விட்டால் 65%, இரண்டாவது எந்த விதமான உடல், அதாவது அவர்களுக்கு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இல்லை என்றால் 32%, அவர்களுக்கு இதய குழாய்களிலே நோய்கள் ஏற்பட்டால், இரத்த குழாய் நோய்கள் ஏற்பட்டால் 33%, சர்க்கரை வியாதி ஏற்பட்டால் 40% அவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் 72% பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோபி என்று பிராஸ்டேட் சுரப்பியிலே ஏற்படுகின்ற அந்த வீக்கத்தினால், வியாதியினால் 72% ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொரு மருத்துவ விஞ்ஞானி செய்த ஆராய்ச்சியில் ஆண்மை குறைவும் அதை ஏற்படுத்துகின்ற காரணிகளும் என்ற தலைப்பிலே அவர் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, இரத்த குழாய் பாதிக்கப்பட்டால் 20%, சக்கர வியாதி மற்றும் ஹார்மோன் சுரப்பிகள் பாதிக்கப்பட்டால் 30%, மனநோயினால் 20%, மற்றும் நரம்பு மண்டல நோய்களினால் 20% ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனே நீங்கள் கேட்கலாம், இரத்த குழாய் பாதிப்பை எப்படி சார் கண்டறிவது? ரொம்ப சிம்பிளான பரிசோதனை. We call it as a IMT test, இன்டிமா மீடியல் திக்னஸ். நம்முடைய கழுத்துக்கு பக்கத்திலே காமன் கரோட்டிட் என்ற தமனி குழாய் இருக்கிறது. அதனுடைய திக்னஸ் 0.5 மில்லிமீட்டர். அது 0.8 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் எதிர்காலத்திலே அவருக்கு இதயம் சமாச்சாரமான இரத்த குழாய் நோய்களும் மாரடைப்பு நோய்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே வருடத்திற்கு ஒரு முறை அந்த இரத்த குழாயினுடைய திக்னஸ் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை எளிதாக ஸ்கேன் பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்திலே இனவிருத்தி உறுப்புகளில்
ஆண்குறியில் அவருக்கு ஏற்படுகின்ற சிஸ்டாலிக் வெலாசிட்டி அண்ட் டயஸ்டாலிக் வெலாசிட்டி இவற்றை வைத்து ஆண்மைக்குறைவினுடைய அளவீடுகளை செய்ய முடியும் என்ற விஞ்ஞான உண்மைகளை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இதை முக்கியமாக உங்களுடைய முழு உடல் பரிசோதனை மூலம் எங்களால் கண்டுபிடித்து குணப்படுத்த முடியும். இத்துறையில் 50 ஆண்டு காலம் உள்ள செக்ஸாலஜி மருத்துவத்துறையில் 50 ஆண்டு காலம் உள்ள அனுபவத்தின் வாயிலாக இவை எல்லாம் நவீன விஞ்ஞானத்தின் மூலமாக, மருந்துகள் மூலமாக, ஊசிகள் மூலமாக, உணவின் மூலமாக உங்களை குணப்படுத்த முடியும் என்று கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நன்றி.